இது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். இதுவரை கால்லையும் கையிலையும் விலங்கு போட்டு தான் அனுப்புறாங்க. இதுவே எவ்வளவு காஸ்ட் தெரியுமா? இதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? உங்களிடம் கொஞ்சம் பணமும் வசதியும் இருக்கிறது என்கிற திமிரில் இதை நீங்க விஜய் மல்லையாவை இப்படி கொண்டு வந்திருந்தா சுமன் ஸ்ரீராமனுடைய அவர் ஆடலைனாலும் அவருடைய தசை ஆடி இருக்கும். இல்ல, உங்களை மாதிரியான நபர்கள் தான் நாட்டை குட்டுச்சுவர் ஆக்கிட்டீங்க. இவனை வாழ வைக்கிறதுனால ஒரு நாடு குட்டிச்சுவராகும் என்றால் அதனால அது ஆயிட்டு போகுது. அப்படியான குற்றவாளிகளுக்கு நாம ஏன் சப்போர்ட் பண்ணணும்? இவங்க எல்லாருமே குற்றம் செஞ்சுட்டு தான் போனாங்களா? 1,80,000 பேர் குற்றம் செஞ்சுட்டு தான் போனாங்களா? ஒருத்தன் பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைமைக்கு ஒருத்தனை தள்ளினான்னா அந்த உலகை படைத்தவன் நாசமா போகட்டும் சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் அமெரிக்கா போக போறாரு. அதை பத்தி எல்லாம் மோடி கவலைப்பட மாட்டாருங்க. இது ட்ரம்போட கால கழுவிக்கிட்டு நிற்கிறது. நக்கி தின்பது சுகம் என்று நினைக்கிற மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தப்படுறாங்க. அதில் இந்தியர்கள் 104 பேர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. அந்த திருப்பி அனுப்பப்பட்ட அந்த 104 இந்தியர்கள் மனித தன்மை இல்லாமல் கை விலங்கு கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு ஒரு 40 மணி நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இயற்கை உபாதைகளுக்கு வழி இல்லாமல் அவர்கள் நடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த செய்தி, அந்த வீடியோ காட்சி இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்தியர்கள் மத்தியில். ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன அதுக்கு பதிலடி கொடுத்திருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரதமர் மோடி அதை பற்றி பேசாமல் இருக்காரு. ஜெய்சங்கர் சொல்றாரு என்னன்னா, இது அமெரிக்காவினுடைய சட்டத்துக்குட்பட்டு அவர்களுடைய வழிமுறைக்குட்பட்டு அவங்க இதை செய்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நடவடிக்கையை நம்ம எப்படி பார்க்கிறது? உங்களுடைய புரிதல் என்ன? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாடும் அதுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நடந்து கொள்ளும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பொதுவான மனித உரிமை குறித்தான புரிதல் இருக்கு. அந்த மனித உரிமைகள் அல்லது இயற்கை நியதிகள் என்பதற்கு மாறாக ஒருத்தரை நடவடிக்கை நடத்தக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்கீங்க, உங்கள் நாட்டில் சிட்டிசன் இல்லைன்னு நீங்கள் அனுப்புறதுன்னு முடிவெடுத்திருக்கீங்க. ஓகே, அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் கை விலங்கும் கால் விலங்கும் உணவு கொடுக்காமலும் இயற்கை உபாதைகளுக்கு போக முடியாமலும் பண்ணுறது என்ன நியாயம்? இது வன்மையான கண்டனத்துக்குரியது. உலகம் முழுவதும் இருக்கிறவங்கிட்ட நாங்கள் மனித உரிமைகளில் நாங்கள் தான் ஜாம்பவான்னு சொல்லிகிட்டு இருக்க அமெரிக்கா இப்படி நடந்து கொண்டு இருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஆனால் அதே சமயத்தில் அதை பற்றி நரேந்திர மோடி இந்திய பிரதமர் பேசலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது அவருடைய இயல்பான குணம். அவர் யாருக்காக பேசுவார்? வசதி படைத்தவர்களுக்காக பேசுவார். இந்த மாதிரியான அமைதியாக இருப்பதே ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் தான். அமைதியாக இருப்பது என்பது டிப்ளமேட்டிக் மூவ் இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ். நான் என்ன கேட்குறேன், என்ன அமைதி? உங்கள் ஆளை இவ்வளவு கேவலமாக நடத்தும் போது, இந்தியர்களை, இந்திய தாயின் புதல்வர்களை இப்படி நடத்துகிற போது உங்களுக்கு கோபம் வரலைன்னா வேற எது கோபம் வரும்? நீங்கள் சொல்லுங்கள். நேற்றைய டிபேட்லேயே சொன்னாங்க இல்லையா, அதாவது சுமன் ஸ்ரீராமன் சொன்னார், இந்திய தாய்நாட்டை விட்டு இந்த நாடு வேண்டாம்னு போகக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஏன் வக்காலத்து வாங்கணும்? இல்லை, அதாவது நான் இது எந்த ப்ரிஜுடிஸும் இல்லாமல் சொல்ல விரும்புகிறது, இந்த மாதிரி ஒரு மேல்தட்டில் இருக்கிறவர்கள் என்று தங்களை நினைத்து கொள்கிறவர்களுடைய ஒரு வன்மம், சாதாரணமாக கஷ்டப்படுறவனை சிரமப்படுறவனை பார்க்கும்போது ஒரு அருவருப்போடு பார்க்குற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதுலேருந்து வருது. நான் என்ன கேட்குறேன், இவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போனவன். ஆனால் இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கிற நிறையா பேர் இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆகிறாங்க. இவங்கெல்லாம் தேசபக்தி இல்லாதவங்க, வீட்டை விட்டு ஓடி போனவங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க யார்? இந்த தேசபக்தி இல்லாத சாதாரண அன்றாடம் காட்சிகள் இருக்காங்கள, அவங்க கொடுக்குற வரிப்பணத்தில் படித்தவர்கள். நீங்கள் உங்களுக்கு வரி விலக்கு பெறுவதற்கு மெடிக்கலில் வரி விலக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடு கட்டுறோம், அதுக்கு நாங்கள் வட்டி கட்டுறோம், வரி விலக்கு பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இவனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாதுங்க. இவன்
சோறு சாப்பிட்டா, துணி வாங்கினா, சோப்பு வாங்கினா, சீப்பு வாங்கினா வரி பணம் கட்டுறவன். ஓகே, இதை விட்டுருங்க. ஆனால் இந்த கொடுத்துருக்க வரியை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது இவனுக்கு இருக்கா? பல பேர் சாலை வசதிகள் இல்லாதவன், பல பேர் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் தொலைதூரத்தில் போய் எடுத்துகிட்டு வர்ற ஆட்கள், தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. தன்னுடைய பிள்ளைகள் வந்து இப்போ ஒரு ஒரு டாக்டரை உருவாக்குறதுக்கு, ஒரு என்ஜினியரை உருவாக்குறதுக்கு வரிப்பணம் செலவழிக்கப்படுதில்லை. யாருடைய வரிப்பணம்? எல்லாருடைய வரிப்பணம். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நீங்கள் என்னுடைய வரிப்பணத்துலேருந்து கட்டுறீங்க இல்லையா? ஆனால் எனக்கு சரியான பஸ் வசதி கூட இருக்காது, எனக்கு ட்ரெயின் வசதி கூட இருக்காது. நான் வந்து ஏர்போர்ட்டை தூரத்தில் நின்று ஒரு ஒரு வண்டலூர் ஜூவை பார்க்குறது மாதிரி, அந்த மாதிரி நான் உட்காந்து பார்த்துட்டு போகிறவன். எனக்கு அதில் பங்கே கிடையாது. சட்டவிரோதமா குடியேறியவர்களை ட்ரம்ப் படிநிலைகளை வச்சு தான் வந்து திருப்பி அனுப்புறாரு. ஒரு நிமிஷம் நான் வரேன். ஆனால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது இந்தியாவில், உங்களுக்கு போதுமான வருமானம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நான் வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்த பிறகும் எனக்கு கூடுதல் வசதி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போகிறார். நான் முதல்ல இந்தியர்களுடைய பார்வையை சொல்கிறேன். கூடுதல் சம்பளம் கிடைக்குதுங்கிறதுக்காக ஒருத்தர் போகிறார், ஒருத்தர் வாழ வழி இல்லைன்னு போகிறார். ரெண்டு பேருமே இந்தியாவிற்கு ஒருத்தர் இந்தியாவிற்கு பங்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர் இல்லையா? சுந்தர் பிச்சை இந்தியாவிலேயே இருந்திருக்கலாமே. நீங்கள் வந்து அதே இந்த மாதிரி நீங்கள் ஏராளமான நபர்களை சொல்ல முடியும். ரிஷி சுனாக் வந்து அவருடைய மனைவி எந்த ஊருக்காரங்க? இந்தியாக்காரங்க தானே. உங்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லது இது மாதிரி கமலா ஹாரிஸ் வந்து இந்திய பிரஜைன்னு அதாவது இந்திய வம்சாவளின்னு சொல்றதுல உங்களுக்கு எவ்வளவு இது இருக்கு? நீங்கள் திருப்பி அனுப்புறதை பற்றி கவலைப்படல. திருப்பி அனுப்புகிறவர்களை நடத்திய முறை குறித்து கூட ஒருத்தன் பேசவில்லை என்றால் குறைந்தபட்ச மனிதாபிமானம் மற்றவர்கள் என்று பொருள். ட்ரம்ப்பை எடுத்துப்போம். நீங்க வந்து மனித உரிமைகள் பற்றி பேசுறீங்க. மனித உரிமைகள்னு பேசும்போது யாருக்கெல்லாம் பேசுகிறோம்? தேச துரோக குற்றச்சாட்டு ஒருவர் மீது சுமத்தப்பட்டாலும் சரி, கொலை குற்றம் சாட்டப்பட்டாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் கூட மனித உரிமைகளை பேசுகிறோம். சட்டத்திற்கு அப்பாற்பட்ட எந்தவித மரணமும், அது என்னது, சட்டப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா மரணங்களுமே கொலைகள் தான். அப்போது நீங்கள் வந்து அதையே கூட செய்யக்கூடாதுன்னு சொல்கிற போது நான் கேட்குறேங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள்? நீங்கள்லாம் கொஞ்சம் முன்னால் சட்டவிரோதமாக குடியேறிட்டீங்க, செவ்விந்தியர்கள்லாம் அடித்து உள்ளே அனுப்பிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கங்க. அமெரிக்காவில் இப்போது இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தவர்கள் அந்த நாட்டுக்காரர்களா? ஒரிஜினலாக எங்கேருந்து வந்தவங்க? ரொம்ப இதுக்கு முன்னால் இல்லையே, 2-3 நூற்றாண்டுக்கு முன்னால் அங்கே போய் குடியேறியவர்கள் தானே. உண்மையிலேயே நீங்கள் சட்டத்தை பேசுனீங்கன்னா என்ன செய்யணும்னா, ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலம்தான், எல்லாத்தையும் கடந்த காலத்துலேருந்து பார்க்க முடியாது. ஆனால் அப்படி போய் குடியேறியவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? நேற்று வந்து எல்லாத்தையும் வெளியேற்றுறேன்னு சொல்கிறார். நீங்கள் வெளியேற்றுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஏன் கை விலங்கு? ஏன் வந்து கால் விலங்கு? ஏன் அவனுக்கு சாப்பாடு இல்லை? ஏன் இப்போது சிறைகளில் இருப்பவர்களுக்கு கூட உரிய அவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, உரிய ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவுக்கு போகிறாங்க, இல்லை அங்கே சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க அப்படின்னா, இங்கே இந்திய நாட்டில் ஏதாவது குற்றம் செய்திருக்கனால தான் வந்து அப்படி போகிறாங்க. அப்படியான குற்றவாளிகளுக்கு நாம் ஏன் வந்து சப்போர்ட் பண்ணணும்? அப்படி சொல்கிறவர்கள் முட்டாள் என்று நான் சொல்வேன். எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லுவேன். இவங்கெல்லாம் குற்றம் செய்தவர்களா? இவங்க எல்லாருமே குற்றம் செஞ்சுட்டு தான் போனாங்களா? 1,80,000 பேர் குற்றம் செஞ்சுட்டு தான் போனாங்களா? உங்கள் நாட்டில் வாழ்கிறதுக்கு பாதுகாப்பான நிலைமை இல்லைன்னு சொல்லி HNIன்னு சொல்லுவாங்க, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல். அதாவது நிகர சொத்து மதிப்பு அதிகம் உள்ள இந்தியர்களில் 1,83,000 பேர் இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள். 2015 23 வரை போனவங்க 12 லட்சம் பேர். இந்த 12 லட்சம் பேர் என்ன குற்றம் செஞ்சுட்டா போனாங்க? நீ குற்றம், உன் அரசாங்கம் குற்றம் சொல்லிச்சு. உண்மையில் என்னன்னா, வாழ வழி இல்லாமல் போறான்னா இது அரசாங்கத்தினுடைய குற்றம், உங்களோட என்னோட குற்றம்.
நீங்களும் நானும் பேசுகிற அவங்களுக்காக இந்தியர்கள்னு இன்னைக்கு சொல்கிற போது அவங்களுக்காக பேச மறுத்தது நம்முடைய குற்றம். அவன் வாழ வழி இல்லாமல் போகிறவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது நீங்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதற்கான அளவுகோல் அது. இல்லை, இப்போ ஜெய்சங்கர் சொல்றாரு இல்லையா, இப்போ 2009 இருந்து இது நடந்துகிட்டே இருக்கு. 2009 இருந்து மிகப்பெரிய அளவுக்கு இங்க நாடு கடத்தப்பட்டிருக்காங்க இந்தியர்கள் அப்படின்லாம் சொல்றாரு. இது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. இதுவரை நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுவரை இராணுவ விமானத்தில் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா நாடும் டிபோர்ட் பண்ணோம், அதில் எனக்கு ஒன்றும், நான் தான் சொல்லிட்டேனே, அதில் பிரச்சனையே இல்லை. பட் இராணுவத்து விமானத்தில் அனுப்பியது இதுவரை இப்படி தான் நடத்துனாங்களா? இதுவரை கால்லையும் கையிலையும் விலங்கு போட்டு தான் அனுப்புனாங்களா? இல்ல, இது சுமன் சிவராமன் சொன்னார் இல்லையா, இதுவே வந்து எவ்வளவு காஸ்ட் தெரியுமா, இதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா, ராணுவ விமானத்துல வர்றதுதான் மிகப்பெரிய அளவுக்கு செலவாகும். அப்போ ஏன் அவன் சாதாரண இல்லை, அவர் இன்னொன்றும் கேட்டார், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்லையா அனுப்பணும். எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸுங்கிறது என்னது, உங்களுக்கானதா, உங்களுக்கு மட்டுமானதா? ஏன் சாதாரண எங்களை மாதிரியான உழைப்பாளிகள்லாம் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் போகக்கூடாதா? நான் என்ன கேட்குறேன், விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வரணும், நாடு கடத்தணும், 5000 கோடி ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டு நீதிமன்றம் என்ன கேட்குது? அது அந்த 5000 கோடி யாரோட பணம்? உங்களோட பணம், என்னோட பணம், வெளிப்படையாக தெரிஞ்சது. ஆனால் சுமந்த் ஸ்ரீராமன் அவரோட விஜய் மல்லையாவோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், அவரை இந்தியன்னு ஏற்றுக்கிறார். அங்கேருந்து இங்கே வரணும்னா, இந்திய சிறைகளில் அடைக்கணும்னா எனக்கு எந்த மாதிரி வசதி வேணும்னு அவர் கேட்குறாரு. அந்த வசதி இங்கே இருக்கான்னு இந்திய அரசாங்கம் சொல்லுது. இந்திய அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல முடியலன்னா, டே என் ஊர் ஜெயிலு இப்படி தான் இருக்கும், இந்த ஜெயிலை அவனை அனுப்புன்னு சொல்கிறதுக்கு. அதாவது நீங்கள் 5000 கோடி ஏமாற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு சலுகையுடன் கூடிய ஜெயிலுக்காக அந்த அரசாங்கமும் கேட்கும், இந்த அரசாங்கமும் பதில் சொல்லும். ஆனால் 5000 ரூபா வருமானத்துக்கு வழி இல்லாமல் ஓடி போனவன் இருக்காங்க, இவன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, போகிற வழியிலேயே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை வாழ்வதற்கான ஒரு விருப்பத்தோடு இதை நோக்கி ஓடுகிறான். அவனை இப்படி சொல்கிற போது நீங்கள் என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? இவங்களுக்கெல்லாம் செலவழிச்சதே கிடையாது. இல்லை, உங்களை மாதிரியான நபர்கள் தான் நாட்டி குட்டுச்சுவர் ஆக்கிட்டீங்க. என்னை மாதிரியான நாடு ஆட்கள் இவங்களுக்காக பேசுறது தான் குட்டிச்சுவர் என்றால், அதனால் இந்த நாடு குட்டிச்சுவர் ஆகும் என்றால் நான் அதை பற்றி கவலைப்படலாம் மாட்டேன். இவர்கள்லாம் தான் உண்மையான இந்தியர்கள். இவன் தான் இந்தியாவில் கட்டடங்களை எழுப்பி இருக்கிறான், இவன் தான் இந்தியாவில் சாலைகளை உருவாக்கியிருக்கான், இவன் தான் இந்தியாவில் பாலங்களை கட்டியிருக்கான். பணம் பொருத்தம் கொடுத்துருக்கலாம், ஆனால் நீங்கள் சுரங்கம் தோண்டும் போது நிறையா பேர் செத்து போனான்ல, அதில் இருந்தவன்லாம் இவன் தான். எந்த முதலாளியும் எந்த கான்ட்ராக்டுக்காரனும் ஒரு நாளும் செத்து போனது கிடையாது, ஒரு நாளும் செத்து போனது கிடையாது. இவனுடைய வரிப்பணங்கள் தான் இது எல்லாவற்றுக்கும், இவனுடைய உழைப்பு தான் இதுக்கு எல்லாத்துக்குமான காரணமாக இருக்கு. எனவே இவனை வாழ வைக்கிறதுனால ஒரு நாடு குட்டிச்சுவராகும் என்றால் அதனால அது ஆயிட்டு போகுதுன்ற. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், ஒரு நாட்டை பற்றி கூட வள்ளுவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? கடவுளை பற்றி சொன்னார். இறந்தும் உயிர்தா வாழ்தல் வேண்ட பெறின் பறந்து கெடுக உலகு ஏற்றியார். உலகு ஏற்றியார்னா உலகை படைத்தவன் கடவுள். ஒருத்தன் பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைமைக்கு ஒருத்தனை தள்ளினான்னா அந்த உலகை படைத்தவன் நாசமா போகட்டும்னு சொல்லியிருக்கார். நீ நாட்டை பற்றி பேசுறீங்க, அவர் கடவுளை பற்றியே பேசிட்டார். எனவே நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் நான் சொன்னேன், அந்த மேல்குடியினுடைய அந்த மனோநிலை கொஞ்சம். அதாவது எனக்கு தெரியும், எங்கள் தெருவில் இந்த நம்ம க்ளீன் பண்ணக்கூடியவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வர்றவங்கள நான் பார்த்துருக்கேன். தண்ணி கொடுக்க மாட்டாங்க, எந்த வீட்லேயும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. சில வீடுகள் குறி வச்சு கொடுப்பாங்க. நான் ஒருத்தட்ட கேட்டேன், அது அவங்க வேலைங்க, அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கணுங்கன்னு சொல்லுவாங்க. இவன் தண்ணி கொடுன்னு அவனுக்கு கேட்க மாட்டான், பொது இடத்துல வையின்னு அவனுக்கு தண்ணியும் கொடுக்க மாட்டான். இவன் என்ன நினைக்கிறான்னா, நான் உயர்ந்தவன், அவன் க்ளீன் பண்ணலைன்னா நீ தான் நாறுவ. அதாவது நீ சுத்தபத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக, உன் தெரு சுத்தபத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக, உன்னுடைய குழந்தைகள் ஒரு 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 நல்ல சுகாதாரமான சூழலில் விளையாடணுங்கிறதுக்காக அவன் தன்னை அசுத்தமாக்கிக்கிறான்.
தன்னை குறைஞ்ச விலைக்குல வேற வாய்ப்பு இல்லாதனால இங்கே வாரான். தன்னுடைய பிள்ளைகள் குளிக்காம ஸ்கூலுக்கு போகுது. தன்னுடைய பிள்ளைகள் அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. எனவே இந்த இந்த மாதிரியான மனநிலை இருக்குல்ல, அது மனித குணமற்றதுன்னு நான் சொல்லுவேன் நான். அவர்கள்லாம் மனிதர்கள்ங்கிற கணக்கிலேயே என்னால் சேர்க்க முடியாது. சாரி டு சே திஸ். நான் யாரையும் இப்படி பார்க்கறதில்ல. ஆனால் நீங்கள் எவ்வளவு அசூசியோடு பார்க்குறீங்கன்னு பாருங்கள். மலம் சாக்கடை அள்ளுகிற ஒரு அதை அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. மோடி கூட சொன்னார், அவங்க வந்து மலம் அள்ளுகிறவர்கள் வந்து இறைவனின் பிள்ளைகள். ஏன்னா அவங்க வந்து ஏதோ துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் காலெல்லாம் கழுவினார்ல. துப்புரவு பணியாளர்களுக்கு காலெல்லாம் கழுவினார். துப்புரவு பணியாளர்களுக்கு காலை கழுவுவீங்க. துப்புரவு பணியாளரோடு சேர்ந்து உண்ண முடியுமா அவங்களால? அவனை கட்டி அணைக்க முடியுமா அவங்களால? அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தனியான திட்டம் என்று உங்களால் உருவாக்க முடியுமா? இது டோக்கனிசம். ஒரு டோக்கனுக்காக பண்ணுறது, அது ஓட்டுக்காக பண்ணுறது. உங்களுடைய உள்ளபூர்வமான இது அதைத்தான் நான் கேட்குறேன். உங்கள் தெருவை கூட்டுற ஒரு ஆளுக்கு தண்ணி கொடுக்குறியான்னு நான் கேட்குறேன். தண்ணி இல்லைன்னா எல்லா இடத்துலையும் அரசு செலவில் துப்புரவு தொழிலாளிகளுக்காக தண்ணீர் வையுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் முடியாதா? எனவே இது என்னன்னா, இது 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 உங்களிடம் கொஞ்சம் பணமும் வசதியும் இருக்கிறது என்கிற திமிரில் இதர சக குடிமகனை அவமானப்படுத்துவது. நான் சொல்கிறேங்க, ஐஐடியில் படித்ததில் 90% பேர் எங்கே இருந்தாங்க? முன்னால் வந்த கணக்கு வெளிநாட்டில் இருக்காங்க. என் பணத்தில் ஏன் கொடுக்கணும்னு நான் கேட்க முடியுமா? நான் என்ன நினைக்கிறேன், உலகமே அப்புறம் அது என்ன வசுதெய்வ குடும்பகமா? உலகமே ஒரு குடும்பம். அப்புறம் இவர் ஐநாவில் போய் சொல்லிட்டு வந்தார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார்? நரேந்திர மோடி. ஆனால் அவர் மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர். எனக்கு ஓட்டு போடாதவன் என் ஊருக்காரனாக இருந்தாலும் அவன் எனக்கு எதிரி. அதானே அதுக்கு அர்த்தம். இல்லை, இங்க ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதாவது ட்ரம்ப்பும் மோடி வந்து நண்பர்கள், இருவரும் நண்பர்கள், அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருக்கு. ட்ரம்ப் ஜெயிச்சா இந்தியாவுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில இப்போ இந்தியர்களுக்கு இப்படி ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்டிருக்கு, இந்தியர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற இந்த நடவடிக்கையை நம்ம எப்படி பார்க்கிறது? பிப்ரவரி 13 மோடி அவர்கள் அமெரிக்கா போக போறாரு. அதை பத்தி எல்லாம் மோடி கவலைப்பட மாட்டாருங்க. நீங்க வந்து இவருக்கு அதே நாடு தான் ஒரு நாள் சொல்லுச்சு, நான் உனக்கு விசா தரமாட்டேன்னு சொல்லிச்சா? அமெரிக்கா மோடி பண்ண அநியாயத்துக்காக, குஜராத்தில் நடத்திய குற்றங்களுக்காக விசா தரமாட்டேன்னு சொன்னாங்க. அமெரிக்கா மண்ணிலே கால் வைக்க மாட்டேன். கால் வைக்க எப்படி நடந்தது? எப்படி கொடுத்தாங்க? மதியாதா தலைவாசல் மிதியாதே. இவர் ஏன் அந்த தலைவாசல் மிதிச்சாரு? எங்கள் மண்ணிலேயே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க எப்படி கொடுத்தாங்க? எல்லாம் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து இந்தியர்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னீங்க. இந்தியர்களுக்கு ஒருவேளை கால் விலங்கு கை விலங்கு தான் பரிசுன்னு இவர் நினச்சாரான்னு தெரில. ஹார்லி டேவிட்சன் பைக்கு சாதாரண ஆட்கள் யூஸ் பண்ணுற பைக் இல்லை. எவ்வளோ லட்சம் அது? ஆனால் அவர் ஒரு போட்ட உடனே அதனுடைய டேரிஃபை 5 நாளைக்கு முன்னால் குறைச்சிருக்காங்க. அதை குறைக்கிறதுங்கிறது யார்? உங்கள் ஜிஎஸ்டியை எதுக்கு? அரிசிக்கும் கோதுமைக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. ஆனால் ஹார்லி டேவிட்சனுக்கு இறக்குமதி வரியை நீங்கள் குறைச்சிருக்கீங்க. எனவே நீங்கள் அவரோட அடிமையாக இருக்க வரைக்கும் ட்ரம்ப் உங்களை கொண்டாடிட்டு தான் இருப்பார். நண்பர்கள்னால் 2 சமமானவர்களாக தானே இருக்கணும், இல்லையா? நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் காலை கழுவுனாருன்னு சொன்னீங்கல்ல, இது ட்ரம்போட காலை கழுவிக்கிட்டு நிற்கிறது. அவர் நண்பராக உங்களை சேர்த்துப்பார். ஆனால் நீங்கள் நண்பர் என்கிற முறையில் சமமான, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க 144 கோடி மக்களின் பிரதிநிதி, நீங்கள் தனிப்பட்ட ஆள் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, என் ஆளுக்கு செயின் போடாத, என் ஆளுக்கு வந்து இது கொடுக்காத, எது சாப்பாடை கொடு, இப்படி உட்கார வச்சு கொண்டு வராத என்று சொல்லணுமா இல்லையா? நீங்கள் வந்து அதாவது சாவர்கரை தனிமை சிறையில் அடைத்தார்கள், அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. வெளிநாட்டுக்காரன் பண்ணதையே பெரிய குற்றம் மாதிரி சொன்னீங்க. பட் உங்கள் சக குடிமகனை இப்படி பண்ணபோது நீங்கள் வாய் பற்றி இருக்கீங்க. முன்பாக இந்தியர்கள் நாடு கடத்திய போது இப்படி நடந்தது இல்லையா? இப்போ நடக்குதா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு கை விலங்கு கால் விலங்கு போட்டாங்களான்னு தெரியாது. நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறத பார்த்தா இதுதான் முதல் முறையாக எதில் போட்டு வந்திருக்காங்க. நம்ம சுமன் ஸ்ரீராமன்கள்லாம் இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நினைப்பாங்க,
இனிமேல் இவங்கள ஒரு குப்பத்தொட்டில் அடைச்சு கொண்டு வந்தால் கூட இந்தியர்கள் கொண்டாடுவார்கள். நமக்காக பேசுவதற்கு ஆள் இருக்கிறார்கள். சக இந்தியனுக்கு அவன் 1000 அவனை யாரும் தப்புலாம் சொல்லல. இதே இதை நீங்கள் வந்து விஜய் மல்லையாவை இப்படி கொண்டு வந்திருந்தா சுமன் சி ராமனுடைய அவர் ஆடலைனாலும் அவருடைய தசை ஆடி இருக்கும். ஏன் அவர் அதுக்காக ஆடுறாரு, இவரை ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது தெரியும். இன்ஃபேக்ட் அதில் எல்லாமே அடங்கியிருக்கு, எல்லாமே அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 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 ஜாதி ரீதியாக ஒருத்தனை இவங்கெல்லாம் யாராக இருக்கும், படிக்காமல் போனவங்கெல்லாம் யாராக இருக்கும், கீழ் ஜாதிக்காரனாக இருக்குங்கிறது. அப்புறம் இந்த மாதிரி ஓடுறவன்லாம் யார், சரியாக படிக்காதவனாக இருக்கும். இந்த மாதிரி போனவன்லாம் யாராக இருக்கும், வசதி இல்லாதவனாக இருக்கும். இதை தாங்க சொல்கிறாங்க. ஆனால் முகுல் ஜோக்ஸியோ அல்லது வந்து விஜய் மல்லையாவோ இவங்கெல்லாம் போனால் அவருக்கு அது பெருசாக தெரியாது. அவங்க இங்கே வந்தாலும் அவங்கெல்லாம் கண்ணியவான்கள். இதுதானே அவங்களோடது. வெல்த் கிரியேட்டர்ஸ்ன்னு தானே அவங்கள பேசுகிறாங்க. நம்மெல்லாம் செலவுக்குரிய ஆள்னு. ஆனால் ஃபேக்ட்டு நேர் எதிரானது. நம்முடைய வெல்த்தையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து 30 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 35% இப்படி பண்ணா இந்திய அமெரிக்க உறவு பாதிக்கும் அப்படின்ற ட்ரம்ப்புக்கு தெரியாதா? எது இல்லை இப்படி நம்ம இந்தியர்களை நடத்துறோம், நமக்கு கிடைத்த அடிமை நல்ல அடிமைன்னு ட்ரம்ப் நினைக்கிறார். எனவே நரேந்திர மோடி இங்கே தான் பாவப்பட்ட இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பாவப்பட்ட தலித் மக்கள், பாவப்பட்ட ஏழைகள்கிட்ட எனக்கு 56 இன்ச்சுன்னு சொல்ல முடியும். என்னைக்காவது அமெரிக்கா செஞ்சிருக்க ஏதாவது ஒரு தப்பை இந்தியா இந்த காலத்தில் தட்டி கேட்டிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க எனக்கு அடியாள் தேவை, ஆசியா பசிபிக் ரீஜனில் எனக்கு ஒரு அடியாள் தேவை. அந்த அடியாளில் நீயும் ஒரு ஆளாக இருக்குன்னா குவாடில் இவங்க ஒரு மெம்பர். யாருக்கு எதிராக? சைனாவுக்கு எதிராக. ஒரு அடியாளத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. எனவே இந்தியா வந்து அதெல்லாம் கேட்காது. ஏங்க, சொந்த நாட்டில் மணிப்பூரில் மக்கள் அழிந்து கொண்டிருக்க போது கூட கேட்காத நரேந்திர மோடி, அதை பற்றி பேசாத நரேந்திர மோடி, அங்கே போகாத நரேந்திர மோடி, யாரோ எங்கேயோ அதுவும் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டாகி இருக்கக்கூடிய இந்தியர்கள் சிரமப்பட்டால் தனக்கு என்னன்னு நினைப்பார். அவர் பேச மாட்டார். அவருடைய கடந்த கால பேச்சிலேருந்து நீங்கள் கண்டுக்கவே இல்லையா? இவ்வளவு பேர் உங்க மாநில இதே மோடி தானே மீண்டும் டெல்லியில் ஆட்சி பிடிக்க இருக்காருன்னு அவர் பிடிப்பார். நீங்க விநாச கால விபரீத புத்தின்னு சொல்லுவாங்களா, உங்களுக்கு ஆக்சுவலா வந்து அவங்க பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க பல எட்டப்பன் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி நல்லதுன்னு அந்த பக்கம் போகலையா? பல பாளையக்காரர்கள் போகலையா? கட்டபொம்மன் திரும்பி சொல்கிற போது என்ன சொல்லுவார்? எல்லாரும் தான் கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு. இந்த எல்லாரோடவும் நானும் இருக்கணுமா என்ன? அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து திரும்ப அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வலுத்தது நியாயம் என்று பொருள். நியாயமானது வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக வலுவாக யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் நியாயம். அப்போது நீங்கள் வந்து திரும்ப இஸ்ரேல் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதுனால காசாவை அடிக்கிறது கரெக்ட். அப்படி ஏற்றுக்கலாமா? பாலஸ்தீனியர்களை அடிக்கிறது ரைட்டுன்னு ஏற்றுக்கலாமா? வலுவாக இருக்கிறவன், அதாவது ஜெயிக்கிறவன்லாம் வலுவாக இருக்கிறவன் ஜெயிக்கிறவன் ஆக்கிரமிப்பான். ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் சரின்னா பிரிட்டிஷ்காரன் கூட ஆக்கிரமிப்பாளன் சரி என்று தான் நீங்கள் சொல்லணும். அதானே சொல்லணும். பிறகு எதுக்காக நீங்கள் இங்கே சொல்கிற இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு அல்லது அரசாங்கம் இது கட்டி கொடுக்குது? நீங்கள் எல்லாம் முன்னால் ஆக்கிரமிச்சிட்டீங்கப்பா, எங்களுக்கு இடம் இல்லாமல், அதனால் கொஞ்சம் போல் இடத்த நாங்கள் இப்போ அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் நேரடியாக கேட்குறோம். ஆனால் இவங்க முகத்தை சொல்லிப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து அதுதான் இந்த டிபேட் நடந்தது. அதான் நடந்தது. நீங்கள் மெட்ரோ ட்ரெயினுக்காக அதில் போகாதவன் ஆள் இருப்பான். ஆனால் அவனுடைய வீடு அது போகிறதுக்காக இடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் எந்த பெரிய அலுவலகமாவது, எந்த பெரிய மனுஷனுடைய வீடாவது எங்கேயாவது அப்போது அது இடிக்கப்பட்டிருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இடிக்கப்படாது. நீங்கள் போவதற்கு எங்கள் வீடுகளை இடிப்பீர்கள்,
உங்களுக்கு தேவை என்பதற்காக எங்களுக்கு வரி போடுவீர்கள், ஆனால் உயிரோடுவாவது இருக்கிறோம் என்று சொல்வதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லாத மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்க. அதில் அது முதலாளித்துவ அரசு அமைப்பினுடைய தன்மை. அதில் இவங்க இந்துன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க, இன்னொருத்தர் இந்தியர்னு சொல்லிக்கிட்டு அடிக்கிறாரு. பட் இவர்களுக்கு அடிப்படையில் மனிதாபிமானமற்றவர்கள். அதை எப்படி பேசுறது? கோவமாக வருது, பேசுறதுக்கு வார்த்தைகள் அது முட்டி நிற்கிது, அந்த துயரத்தை சொல்லி அழ முடியலை. இவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. இவங்க பிரிட்டிஷ்காரன் பீரியடில் ஜெயிலுக்கு போனவங்களையெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? முட்டா பசங்க. பிரிட்டிஷ்காரன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கான் தெரியுமா, அவன்கிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்காங்க, உள்ளே போட்டு 4 வெளுக்கணும் சார், அவன் என்ன சாதாரண ஆளா? இப்படி பேசின பல பேர் வந்திருக்கான். அதனுடைய வாரிசுகளாக பல பேர் இப்போவும் இருக்காங்க. அவங்க இருக்கத்தான் செய்வாங்க, எல்லா காலத்திலும் இருப்பாங்க. நக்கி தின்பது சுகம் என்று நினைக்கிற மனிதர்கள் இருக்கிற வரைக்கும், நீங்கள் கடவுளுக்கு எதிராகவே சாட்சி சொன்னவங்க இருக்காங்கல்ல, இருக்கத்தான் செய்வாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.